வணக்கம். கேஆர் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே மற்றும் டெட் தேர்வர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 4 மேக்ஸ் டேம் 1 பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேம் 1ல் நமக்கு தெரிஞ்ச ஒன் வேர்ட்ஸில் நிறைய எடுத்திருக்கேன். அந்த ஒன் வேர்ட்ஸை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேஆர் டிஎன்பிஎஸ்சியோடைய லோகோ பேஜுக்கு வந்தாச்சு. ஸ்டாண்டர்ட் 4 and 5 தமிழ், இவிஎஸ், இவிஎஸ்எஸ், இங்கிலீஷ் எல்லாமே 3 டேம்க்குரிய பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க 160 பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்களா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் உடனே பிடிஎஃப் அனுப்பிடுவோம். நிறைய பேர் வாங்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம ஃபேமிலி மக்கள் எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. கேஆர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் 4 மேக்ஸ் டேம் 1. ஃபஸ்ட்டு 1, வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேலுள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு வட்டத்தின் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வடிவியல் தான் இருந்துச்சு. ஸோ வட்டம், சதுரம், நாற்கர குடும்பம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேலுள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு வட்டத்தின் ஆரம் என அழைக்கப்படுகிறது. நம்பர் 2, ஒரு வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளம் உள்ளவை. ஒரு வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளம் உள்ளவை. வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம் எனப்படுகிறது. வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம் எனப்படுகிறது. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நாண் ஆகும். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நாண் ஆகும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒரு ஆரம் 5 சென்டிமீட்டர் கொடுத்து வட்டத்தின் விட்டம். அப்போ ஆரத்தை 2ஆல் பெருக்குனா விட்டம் கிடைச்சிரும். சரிங்களா? விட்டம் = 2 × ஆரம், 2 × ஆரம். ஆரம் கண்டுபிடிக்கணும்னா விட்டம் பை 2. சரிங்களா? விட்டம் கண்டுபிடிக்கணும்னா ஆரத்தை 2ஆல் பெருக்கணும். ஆரம் கண்டுபிடிக்கணும்னா விட்டத்தை 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? இது அது கொடுத்த பிக்சர். அனைத்து ஆரங்களும் சம நீளமானவை. சரி, இங்கே 0லேருந்து ஒரு புள்ளியிலேருந்து தான் எல்லா ஆரமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஆரமும் சம நீளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வட்டத்தில் மிக நீளமான நாண் அது விட்டம். அதுக்கான ஒரே எக்ஸாம்பிள் பிக்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். பயிற்சி 1.2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதை இப்போ அப்படியே புக் பேக்கில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கேன். வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளம் உள்ளவை. வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளம் உள்ளவை. வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம். வட்டத்தின் மிக நீளமான நாண் விட்டம். வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வட்டத்தின் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம உள்ள பார்த்தா தான் இங்கே நிரப்புகளை கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நாண் ஆகும். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு நாண் ஆகும். ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். ஆரத்தின் 2 மடங்கு விட்டம். பக்கங்கள் இல்லாத வடிவம் வட்டம். பக்கங்கள் இல்லாத வடிவம் வட்டம். நெக்ஸ்ட்டு சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம் மற்றும் சரிவகம் ஆகியவை நாற்கர குடும்பத்தைச் சேர்ந்தவை. நாற்கர குடும்பத்தைச் சேர்ந்தவை சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம். இந்த 5மே நாற்கர குடும்பத்தை சேர்ந்தது. பாருங்கள். நாற்கரம் 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவம் நாற்கரமாகும். 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவம் நாற்கரமாகும். இதை நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே என்ன செய்வோம்? 4 பக்கங்கள் அப்படின்னே சதுரம் அப்படின்னு தான் மார்க் பண்ணுவோம். ஆனால் சதுரத்தோடைய ஃபேமிலி என்னது? நாற்கரம். சரிங்க? நாற்கரத்திற்கு 4 பக்கங்கள், 4 முனைகள் மற்றும் 2 மூலை விட்டங்கள் உள்ளன. சரிங்களா? ஒரு நாற்கரத்திற்கு நாற்கரம்னாலே எல்லாமே தான். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம் இது எல்லாத்துக்குமே 4 பக்கங்கள் இருக்குது, 4 முனைகள் இருக்குது, 2 மூலை விட்டங்கள் உள்ளன. சரியா? நாற்கரத்திற்கு 4 பக்கங்கள், 4 முனைகள், 2 மூலை விட்டங்கள் உள்ளன. நெக்ஸ்ட்டு சதுரம். அதில் ஃபஸ்ட்டு 1 சதுரம் பார்க்கலாம். 4 சம பக்கங்களை கொண்டது. சரிங்களா? சதுரம் எப்படி இருக்கும்? 4 பக்கமும் சமமாக இருக்கும். 4 முனைகளை கொண்டது. சம நீளமுள்ள 2 மூலை விட்டங்களை கொண்டது. சதுரம் எல்லாத்துலேயும் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 4 பக்கமும் சமமாக இருக்கும். 4 முனைகள் இருக்கும். சமம் உள்ள 2 மூலை விட்டங்கள். அந்த மூலை விட்டத்தை பிரித்தாலும் அதுவும் சமமாக தான் இருக்கும். சரிங்களா? சதுரத்துக்கு 4 சம பக்கங்கள், 4 முனைகள், 2 மூலை விட்டங்கள், அதுவும் சம நீளமுள்ள.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செவ்வகம் 4 பக்கங்களை கொண்டது, எதிரெதிர் பக்கங்கள் சமமானவை, 4 முனைகளை கொண்டது, சம நீளமுள்ள 2 மூலை விட்டங்கள். அதே மாதிரி சதுரத்துக்குள்ள ரூல்ஸ் அப்படியே தான், ஆனால் எதிரெதிர் பக்கங்கள் தான் சமம். அங்கே வந்து எல்லா பக்கங்களும் சமம், இங்கே எதிரெதிர் பக்கங்கள் சமம். சரிங்களா. செவ்வகம் 4 பக்கங்களை கொண்டது, அதன் எதிரெதிர் பக்கங்கள் சமமானவை, 4 முனைகளை கொண்டது, சம நீளமுள்ள 2 மூலை விட்டங்களை கொண்டது. நெக்ஸ்ட் சாய் சதுரம் 4 சம பக்கங்களை கொண்டது, 4 முனைகளை கொண்டது, 2 மூலை விட்டங்களை கொண்டது. அப்படியே சதுரத்துக்கு வர்ற மாதிரியே தான் வரும். பட் மூலை விட்டங்களின் நீளங்கள் சமம் அல்ல. அங்கே வந்து சமமான மூலை விட்டங்கள் இருக்கும், இங்கே சமம் அல்ல அப்படின்னு வரும். ரெண்டு சாய் சதுரத்துக்கும் சதுரத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 4 சம பக்கங்கள், 4 முனைகள், 2 மூலை விட்டங்கள், இது மூணுமே சமமாக இருக்கும். மூலை விட்டங்களின் நீளங்கள் மட்டும் சதுரத்துக்கு சமமாக இருக்கும், சாய் சதுரத்துக்கு சமமற்றதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இணைகரம் 4 பக்கங்களை கொண்டது, எதிரெதிர் பக்கங்கள் இணையானவை மற்றும் சம நீளமானவை, 4 முனைகளை கொண்டது. இணைகரமும் செவ்வகமும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும், ஆனால் சம நீளமானவை. மூளை விட்டம் மட்டும் இதில் கொடுக்கல, அதில் மூளை விட்டம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. 4 பக்கங்களை கொண்டது, அதன் எதிரெதிர் பக்கங்கள் இணையானவை மற்றும் சம நீளமானவை, 4 முனைகளை கொண்டது. நெக்ஸ்ட்டு சரிவகம் ஒரு சரிவகம் 4 பக்கங்களை கொண்டது, ஒரு ஜோடி எதிர் பக்கங்கள் இணையானவை, ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையானவை, 4 முனைகளை கொண்டது, 2 மூலை விட்டங்கள் கொண்டது. மூலை விட்டங்கள் சமமாக வராது. சரிங்களா. சரிவகத்துக்கு 4 பக்கங்கள், ஜோடி எதிர்பக்கங்கள் இணையானவை, 4 முனைகளை கொண்டது, 2 மூலை விட்டங்களை கொண்டது. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை பாருங்க. 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவத்தினை நாம் என்ன சொல்கிறோம், நாற்கரம் என்று அழைக்கலாம். 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவத்தினை நாற்கரம் என்று அழைக்கலாம். 4 சம நீளமுள்ள பக்கங்களையும் சமமான மூலை விட்டங்களையும் கொண்டது சதுரமாகும். 4 சம நீளமுள்ள பக்கங்களையும் சமமான மூலை விட்டங்களையும் கொண்டது சதுரமாகும். செவ்வகம் மற்றும் இணைகரத்தின் வடிவங்களின் எதிர்பக்கங்கள் சமம். செவ்வகம் மற்றும் இணைகரத்தின் வடிவங்களின் எதிர்பக்கங்கள் சமம். மூலை விட்டங்கள் சமமாக உள்ள வடிவங்கள் சதுரம் மற்றும் செவ்வகம். மூலை விட்டங்கள் சமமாக உள்ள வடிவங்கள் சதுரம் மற்றும் செவ்வகம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நாற்கர குடும்ப ஃபேமிலியில் சுற்றளவு கேட்டிருக்காங்க. நாற்கரத்தின் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அப்படின்னாலே 4 பக்கத்தையும் கூட்டினாலே ஆன்சர் வரும். சரிங்களா. 4 பக்கத்தையும் என்ன செய்ய கூட்டினாலே ஆன்சர் வரும். இங்கே வந்து பாருங்கள், ஏபிசி பிசி சிடி டிஏ இதையும் கூட்டியிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு அனைத்து பக்கங்களும் சமம். அப்போ அனைத்து என்ன செய்யணும், சுற்றளவு பாருங்கள், அனைத்து பக்கங்களும் சமம் அப்படிங்கிறனால அனைத்து பக்கங்களையும் கூட்டினாலே ஆன்சர் வரும். அதே மாதிரி செவ்வகத்தின் சுற்றளவு வந்து எதிரெதிர் பக்கங்கள் சமம், அதனால் எல்லா பக்கங்களையும் கூட்டினாலும் ஆன்சர் வந்துடும். சாய் சதுரத்திலையும் அனைத்து பக்கங்களும் சமம், அதனால் அனைத்து பக்கத்துடைய அளவையும் கூட்டினா சுற்றளவு வந்துடும். நெக்ஸ்ட் இணைகரத்தின் சுற்றளவு எதிரெதிர் பக்கங்கள், இணைகரமும் செவ்வகமும் ஒன்று தான். சரிவகத்தின் சுற்றளவு பாருங்கள், எல்லா பக்கத்தையும் கூட்டினாலே சுற்றளவு வந்துடும். சரிங்களா. இது வந்து புக்கில் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு தெரியணுங்களுக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு முப்பரிமாண உருவங்களின் பண்புகள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம முப்பரிமாணத்தில் பார்க்க போகிறது கனசதுரம். கனசதுரத்தில் பாருங்கள், 6 முகங்களை கொண்டது, 12 விளிம்புகளை கொண்டது, 8 முனைகளை கொண்டது, 6 முகங்களும் சமமானவை. சரிங்களா. 6 முகங்களும் சமமானவை. 6 முகங்கள் இருக்குது, 12 விளிம்புகள், 8 முனைகள். எடுத்துக்காட்டு பாருங்க. பகடை, கனசதுரம், கனசதுர பனிக்கட்டி, கட்டுமான தளவாடங்கள், ரூபிக் கனசதுரம். நெக்ஸ்ட்டு கன செவ்வகம் பாருங்க. 6 முகங்களை கொண்டது, 12 விளிம்புகளை கொண்டது, 8 முனைகளை கொண்டது, எதிரெதிர் முகங்கள் சமமானவை. அங்கே 6 முகங்களும் சமமானவை, இங்கே எதிரெதிர் முகங்கள் சமமானவை. எடுத்துக்காட்டு தீப்பெட்டி, செங்கல், அழிப்பான், புத்தகம், பற்பசை பெட்டி. தீப்பெட்டி, செங்கல், அழிப்பான், புத்தகம், பற்பசை பெட்டி கன செவ்வகத்துக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு கோலம், ஒரே ஒரு வலைதள முகத்தை கொண்டது. ஒரே ஒரு வலைதள முகத்தை கொண்டது கோலம். முனைகள் மற்றும் விளிம்புகள் கிடையாது. எடுத்துக்காட்டு பந்து, உலோக உருண்டை, லட்டு. சரிங்களா. கோலத்துக்கு எடுத்துக்காட்டு பந்து, உலோக உருண்டை, லட்டு. கூம்பு, ஒரு சமதள முகத்தையும் ஒரு வலைதள முகத்தையும் கொண்டது, ஒரு முனை மட்டும் கொண்டது. பனிக்கூழ் கூம்பு, விழா தொப்பி, அந்த நம்ம பர்த்டே கேப் இருக்குல்ல அந்த கேப்.
சரிங்களா. ஒரு சமதள முகத்தையும் ஒரு வளைதள முகத்தையும் கொண்டது கூம்பு. ஒரே ஒரு வளைதள முகத்தை கொண்டது கோளம். உருளை 2 சமதள முகங்களையும் ஒரு வளைதள முகத்தையும் கொண்டது. விளிம்புகள் மற்றும் முனைகள் இல்லை. உறிஞ்சு குழாய், சமையல் எரிவாயு உருளை குழாய். சரிங்களா. உருளை 2 சமதள முகங்களையும் ஒரு வளைதள முகத்தையும் கொண்டது. விளிம்புகள் மற்றும் முனைகள் இல்லை. எடுத்துக்காட்டு உறிஞ்சு குழாய், சமையல் எரிவாயு உருளை குழாய். நெக்ஸ்ட்டு கனசெவ்வகம் எத்தனை விளிம்புகளை கொண்டது? 12 விளிம்புகளை கொண்டது. பகடை கனசதுர வடிவமானது. நெக்ஸ்ட்டு உருளைக்கு ஒரு வளைதள முகமும் 2 சமதள முகங்களும் உள்ளது. உருளைக்கு ஒரு வளைதள முகமும் 2 சமதள முகங்களும் உள்ளது. எனக்கு ஒரு முனையும் ஒரு சமதள முகமும் உண்டு. நான் ஒரு கூம்பு. கூம்புக்கு தான் சமதளம் இருக்கும், ஒரு முனையும் இருக்கும். ஒரு கனசதுரம் 8 முனைகளை கொண்டது. ஒரு கனசதுரம் 8 முனைகளை கொண்டது. நெக்ஸ்ட்டு ஒற்றை எண்கள் ஒன்றுகள் இடத்தில் 1, 3, 5, 7 மற்றும் 9 ஆகிய இலக்கங்களை கொண்டு முடியும் எண்கள் ஒற்றை எண்கள் என்பதை அறிவோம். இரட்டை எண்கள் ஒன்றுகள் இடத்தில் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டு முடியும் எண்கள் இரட்டை எண்கள் என்பதை அறிவோம். நம்பர் 18 பாருங்க. ஓர் எண்ணில் உள்ள இலக்கத்தின் இடமதிப்பு என்பது அந்த எண்ணின் அவ்விலக்கம் அமைந்திருக்கும் இடத்தை கொண்டு மதிப்பிடப்படுகிறது. அதாவது இடமதிப்பு அப்படின்னா நம்மளுடைய அந்த கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பர் வந்து இப்போ 10ல் இருக்கா 1ல் இருக்கா அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு இலக்கத்தின் முகமதிப்பு என்பது அந்த இலக்கம் ஒரு எண்ணில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இலக்கமே ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ 503 இருக்குன்னா இந்த 5ங்கிறது தான் முகமதிப்பு. சரிங்களா. இந்த 5ங்கிறது எந்த இடத்துல போனாலும் அதை 5 தான் சொல்லுவோம். சரிங்களா. 10ல் இருந்தாலும் 5 தான், 10ல் இருந்தாலும் 5 தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அந்த நம்பருக்கு வந்து என்ன நேமோ அதுதான் முகமதிப்பு. இடமதிப்பு வந்து இந்த 5 வந்து 10க்கு பதிலாக 50 சொல்லுவோம். 100ல் இருந்துச்சுன்னா 500 சொல்லுவோம். இடமதிப்பு வேறு, முகமதிப்பு வேறு. அந்த நம்பருடைய மதிப்பு முகமதிப்பு. இடமதிப்பு வந்து அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குரிய மதிப்பு. சரிங்களா. ஒரு இலக்கத்தின் மதிப்பு அவ்விலக்கத்தின் முகமதிப்பு என்று அவ்விலக்கத்தின் இடமதிப்பு. இது ஒரு சூத்திரம் மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இலக்கத்தின் மதிப்பு அவ்விலக்கத்தின் முகமதிப்பு என்று அவ்விலக்கத்தின் இடமதிப்பு. 21 முகமதிப்பு இடமதிப்பை பொறுத்து மாறுபடுவதில்லை. முகமதிப்பு இடமதிப்பை பொறுத்து மாறுபடுவதில்லை. ஆனால் இடமதிப்பானது அந்த இலக்கத்தின் இடத்தை பொறுத்து மாறுபடும். இடமதிப்பானது இலக்கத்தின் இடத்தை பொறுத்து மாறுபடும். 22 ஓர் எண்ணிலிருந்து 0 கழித்தால் அந்த எண்ணே கிடைக்கும். 5 - 0 = 5. ஒரு எண்ணிலிருந்து 0 கழித்தால் அதே எண் தான் கிடைக்கும். நம்பர் 23 பாருங்க. ஒரு எண்ணிலிருந்து அதே எண்ணை கழித்தால் 0 கிடைக்கும். 5 - 5 = 0. சரிங்களா. ஒரு எண்ணிலேருந்து அதே எண்ணை கழிச்சோம்னா ஆன்சர் வந்து 0. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான், புக்கில் கொடுத்ததுனால கொடுத்துருக்கேன். 24 பல அமைப்புகள் கொண்ட படங்கள் வரைவதற்கு ஸ்பைரோகிராப் என்ற கணித கருவி பயன்படுகிறது. பல அமைப்புகள் கொண்ட படங்கள் வரைவதற்கு ஸ்பைரோகிராப் என்ற கணித கருவி பயன்படுகிறது. இது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. 25 ஓர் எண்ணை 9ஆல் பெருக்கும்போது அப்பெருக்கல் பலனில் உள்ள அனைத்து இலக்கங்களின் கூடுதல் 9இன் மடங்காக இருக்கும். அதாவது ஒரு எண்ணை வந்து நம்ம 9ஆல் பெருக்கிறோம், அந்த ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா. அது ஒரு 2 டிஜிட்டாக இருக்கலாம், 3 டிஜிட்டாக இருக்கலாம். அந்த டிஜிட் எல்லாத்தையுமே நம்ம கூட்டும்போது வர்ற ஆன்சர் வந்து 9இன் மடங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 84 × 9 = 756. அதாவது 756. அப்போ இந்த 3 டிஜிட்டையுமே கூட்டுறாங்க. 7 + 5 + 6 = 18. 18 1 + 8 = 9. அப்போ என்னது 18ங்கிறது 9இன் மடங்கு. 18 என்னது 9இன் மடங்கு. செகண்ட் சம் பாருங்க. 43 × 9 = 387. 3 + 8 + 7 = 18. அங்கே 1 2 3 × 9 = 1107. சரிங்களா. 1107. இது 4ஐயுமே கூட்டும்போது 9 வருது. அப்போ எந்த ஒரு நம்பரால் நம்ம இதில் 9ஐ பெருக்கும்போது வர்ற ஆன்சரில் எத்தனை டிஜிட் இருக்கோ அவ்வளவையும் கூட்டும்போது அதோட மதிப்பு எவ்வளோ வரும்? 9இன் மடங்காக வரும். நெக்ஸ்ட்டு
ஒரு எண்ணின் அனைத்து இலக்கங்களின் கூடுதல் 9ஆக இருக்கும் எனில் அந்த எண் 9இன் மடங்காகும். இங்கே பாருங்கள், ஒரு எண்ணின் அனைத்து இலக்கங்களின் கூடுதல், அங்கே கொடுத்துருக்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள எல்லா டிஜிட்டையும் நம்ம கூட்டினா ஆன்சர் 9ன்னு வந்துச்சுன்னா அந்த எண் 9இன் மடங்காகும். அதுக்கும் கீழே இருக்க அந்த உங்களுக்கு தெரியுமாங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை, பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இந்த எண் இருக்க, இந்த எண்ணை 1 2 3 4 5 6 7 9 என்ற எண்ணை 9 அல்லது 9இன் மடங்குகளால் பெருக்கும்போது பின்வருமான எண் அமைப்புகள் உருவாவதை காணலாம். இதை கொடுத்தவங்க என்ன சொன்னால் டேஷாக கேட்கலாம். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 கொடுத்து 9 அல்லது அதோட மடங்குகளில் டேஷாக கொடுத்து இப்படி ஒரு ஆன்சர் கொடுத்தாங்கன்னா நம்ம உள்ள என்ன நம்பர் வருங்கிறது நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 9லேருந்து 9 பெருக்குனா 1 வரும், 18 பெருக்குனா 2 2 வரும், 27 பெருக்குனா 3 3 ஆன்சர் வரும், 36 பெருக்குனா 4 4 ஆன்சர் வரும், 45 பெருக்குனா 5 5 ஆன்சர் வரும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஓர் எண் அல்லது அவ்வெண்ணில் உள்ள இலக்கங்களின் சேர்ப்பிலிருந்து 9ஐ நீக்கிய பின் மீதமுள்ள இலக்கங்களின் கூடுதல் 9இன் மடங்காக இருப்பின் அவ்வெண் 9ஆல் வகுபடும் எண்ணாகவும் இருக்கலாம். இது எப்படி அப்படிங்கிறது கீழே எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ 46,908 இருக்கா, இதில் ஒரு 9 இருக்குது. அந்த 9ஐ நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்கும், 4 6 0 8 இருக்கும். அது எல்லாத்தையும் கூட்டுங்க, ஆன்சர் என்ன வருது 18. அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 9. அப்போ இந்த 46,908 9இன் மடங்காகும். அதனால் இது 9ஆல் வகுபடும். சரிங்களா, அதாவது கொடுத்துருக்க நம்பரில் 9ங்கிறத எடுத்துட்டு மற்ற எல்லா நம்பரையும் கூட்டி அதோட ஆன்சர் வர்றதை கூட்டினீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 9 வரணும். அப்படி வந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட நம்பர் 9இன் மடங்கு, அதனால அது 9ஆல் வகுபடும். சரிங்களா, ஓர் ஈரிலக்க எண் மற்றும் அதன் இலக்கங்களின் இடமாற்றத்தால் கிடைக்கும் எண் ஆகியவற்றின் வித்தியாசம் 9இன் மடங்காக இருக்கும். அதாவது 2 டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், பிளேஸ் மாற்றி பாருங்கள். 52 25 வந்துடும். அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணுங்கள், அதோட டிஃப்ரெண்ட் என்ன எவ்வளவு 27. அப்போ 27ங்கிறது 9இன் மடங்கு. சரிங்களா, ஓர் ஈரிலக்க எண்ணை இடமாற்றத்தால் இலக்கங்களின் இடமாற்றத்தால் கிடைக்கும் எண் ஆகியவற்றின் வித்தியாசம் 9இன் மடங்காக இருக்கும். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9இன் மடங்கை பற்றி ஏகப்பட்ட இது கொடுத்துருந்தாங்க, அது எல்லாமே தான் நான் கொடுத்துருக்கேன். எடுத்துக்காட்டு சம் நிறையா கொடுத்துருந்தாங்க, 1 2 சம் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கேன். 52 இடவளமாக மாற்ற 25 கிடைக்கும். அதன் வித்தியாசம் 52 25 கழிச்ச 27. 27 என்பது 9இன் மடங்கு. அடுத்து பாருங்க, 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இது எல்லாமே நமக்கு தெரியுங்க. லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். 1 மைல்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் 600 மீட்டர். சரிங்களா, 1.600 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே 1.1 கிலோமீட்டர் 600 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மைல்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் 600 மீட்டர். இது நம்மளுடைய சயின்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கேட்கலாம், பார்த்துக்கோங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட எண்ணை 100ஆல் பெருக்கணும். சரியா, மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1 மீட்டர்னா அதை 100ஆல் பெருக்குனா 100 சென்டிமீட்டர். 5 மீட்டர்னா 5 × 100 ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, இது நமக்கு தெரிஞ்சது தான், அவங்க கொடுத்துருக்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன். ஒரு வருடம் 12 மாதங்கள், ஒரு வருடம் 52 வாரங்கள், ஒரு வாரம் 7 நாட்கள், ஒரு வருடம் 365 நாட்கள். அந்த கால் விட்டுட்டாங்க, 365 நாட்கள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வரும். லீப் ஆண்டில் 366 நாட்கள் வரும். லீப் ஆண்டில் 52 வாரங்கள் மற்றும் 2 நாட்கள் உள்ளன. சரிங்களா, நல்லா யோசிச்சுக்கோங்க. லீப் ஆண்டில் 52 வாரங்கள் மற்றும் 2 நாட்கள் உள்ளன. லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள் இருக்கும். இதெல்லாம் காமனாக நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் லீப் ஆண்டில் 52 வாரங்கள் மற்றும் 2 நாட்கள்ங்கிறது புதிய விஷயம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம KRTNPSC அதில் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் கூடிய தமிழ், EVS, EVSS, இங்கிலீஷ் இதோட 3 டேமுடைய PDF இருக்குது. 160 rupees. வேணுங்கிறவங்க ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு PDF சென்ட் பண்ணப்படும். இது KRTNPSC. பார்க்குற மக்கள் கொஞ்சம் லைக் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்குறோம், இதை மட்டும் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ டு ஆல்.